இன்னைக்கு நம்ம ஒரு 3 முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். முதலாவதாக முன்னாள் முதல்வரின் மகளிடத்தில் ஈடி நடத்திய விசாரணை, இரண்டாவதாக அண்ணாமலை வெளியிட்ட அந்த வீடியோ, மூன்றாவதாக அண்ணாமலை குறித்து அமித்ஷா தெரிவித்ததாக வெளிவந்திருக்கக்கூடிய முக்கிய தகவல். இது 3 பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக உங்களுடைய நான் விஜய் சின்னசாமி நடித்து சின்னப்பா கணேசன் அவர்கள் இயக்கிய இந்துடா திரைப்படத்தை அவசியம் நீங்க பார்க்க வேண்டும். ஏன் அப்படின்னா அதுல மதமாற்றம் குறித்தும் லவ் ஜிகாத் குறித்தும் நீட் தேர்வு குறித்தும் அதுல முக்கியமான பல தகவல்கள் அந்த படத்துல அடங்கி இருக்கு. உண்மை சம்பவங்களும் கூட அதுல இருக்கு. அதனால நீங்க பார்க்கணும். அது எங்க போய் பார்க்கலாம் அப்படின்னா, இந்த வீடியோக்கு கீழே நீங்கள் கமெண்ட்ஸில் போனீங்கன்னா ஃபஸ்ட்டு கமெண்ட்டாக அது நான் பின் பண்ணி வைக்கிறேன். அதை கிளிக் பண்ணி உள்ளே போய் நீங்கள் பார்க்கணும். உங்களால் முடிந்தவரை அந்த வீடியோவை, அந்த படத்தை பகிர வேண்டும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள். அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார். அது கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் வீடியோ. அதை நீங்கள் முழுசாக பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அதில் அவர் புதுமையான ஒரு அரசியலை முன்னெடுத்திருக்கிறார். மாறுவோம் மாற்றுவோம், கேட்பதற்கே நல்லா இருக்குல்ல. அவருடைய அதிரடியான அரசியலை பாஜகவின் மாநில தலைவராக இருக்கும்போது நாம் பார்த்தோம். அவர் ஒரு எதிர்க்கட்சி தலைவராக செயல்பட்டார். மத்திய அரசாங்கத்திடம் இருந்து தமிழகத்திற்கு என்ன தேவையோ அதை வாங்கி கொடுத்தார். மத்திய அரசாங்கமும் அண்ணாமலை அவர்களை சிறப்பாக நடத்தியது. அவருக்கு தேவையான உதவிகளை செய்தது. அவருக்கு தேவையான முக்கியத்துவத்தை மத்திய பாஜக அரசாங்கம் கொடுத்தது. அமித்ஷா கிட்ட நேரடியாக பேசுவார், மோடி அவர்கள்ட்ட நேரடியாக பேசுவார். பாஜகவின் தேசிய பொது செயலாளர் அவர் தாங்க முக்கியமான ஒருத்தர். யார் பிஎம்மாக வரணும், யார் கட்சியின் தலைவராக வரணும் அப்படின்னு சொல்லி தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கக்கூடியவர் PL சந்தோஷ் அவர்கள். அவர் மூலியமாக வந்தவர். இல்லை, அண்ணாமலை அவர்கள் ஆரம்பத்திலேயே சொல்லியிருப்பார், நான் மோடி அவர்களின் அரசியலால் ஈர்க்கப்பட்டு வந்திருக்கேன் இந்த கட்சிக்கு அப்படின்னு சொல்லியிருப்பார். இந்த கட்சியிலேருந்து பதவியிலேருந்து நான் போனேன் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஆடு வாங்கி மேய்ப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு எளிமையாக பேசியவர். இப்போது அவர் ஒரு அரசியல் இயக்கத்தை தொடங்கி இருக்கிறார். அந்த அரசியல் இயக்கம் என்பது வரக்கூடிய ஜூலையிலிருந்து ரொம்ப தீவிரமாக செயல்படும். செப்டம்பர் 15 அரசியல் கட்சியாக மாறும் அப்படின்னு சொல்லி இன்னொருவர் தெரிவித்திருக்கிறார். செப்டம்பர் 15 உலக ஜனநாயக தினம் அன்னைக்கு கட்சியாக மாறும் அப்படின்னு சொல்லி பல தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இப்போது இது குறித்து அண்ணாமலை அவர்கள் பேசும்போது இயற்கை விவசாயம், இயற்கை குறித்து இவர் முக்கியத்துவமாக முன்னெடுத்து பேசியிருக்கிறார். இயக்கம் கட்சியாக மாறிய பிறகு செயல்பாடு தீவிரமாக இருக்கும். ஜூலை மாதம் முதல் அரசியல் நடவடிக்கைகள் துவங்கும். எனது இயக்கம் சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கிறது. அது பூப்பாதையிலிருந்து விலகி சிங்கப்பாதையில் போயிட்டு இருக்கிறாரு, புலிப்பாதையில் போயிட்டு இருக்கிறார் அண்ணாமலை அவர்கள். இதில் நம்ம முக்கியமாக பார்க்கும்போது, இப்போது நான் அரசியல் ஆரம்பிக்கல, இவர் இயக்கம் தான் ஆரம்பிக்கிறார். 50 லட்சத்தை எப்போது கடக்கிறதோ இப்போது அவருடைய இயக்கத்தில் 18 லட்சம் நபர்கள் சேர்ந்திருக்கிறாங்க. எப்போது 50 லட்சத்திற்கு மேலாக உயர்கிறதோ அப்போது இந்த அரசியல், இந்த இயக்கம் என்பது அரசியல் கட்சியாக மாறும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறார். இன்னும் பல முக்கிய தகவல்கள்லாம் பேசியிருக்கிறார். நான் பாஜகவில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி அழைப்பு விடுக்கலை, இங்கே சேரணும்னு நான் சொல்லலை. ஆனாலும் நம்மளுடைய இயக்கத்திற்கு முக்கியமான பல தலைவர்கள் சேர்ந்திருக்கிறாங்க, தொண்டர்கள் சேர்ந்திருக்கிறாங்க அப்படின்லாம் அவர் பேசியிருக்கிறார். இப்போது உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், விஜய் நீ பாஜகவா இல்லை அண்ணாமலையா அப்படின்னு சொல்லி. இதற்கு முன்பாகவே ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஆனால் இந்த வீடியோவில் நான் இப்போ சொல்கிறேன், அண்ணாமலை அவர்கள் சொன்னதை தான் நான் சொல்கிறேன். எனக்கு யார் நண்பன், நான் யாரோட ஆதரவு அப்படின்றதை விட எனக்கு யார் எதிரி அப்படின்றது தான். திமுக தான் என்னுடைய எதிரி. திமுகவை எதிர்க்கக்கூடியவர்கள் என்னுடைய நண்பர்கள் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிக்கிறேன். அண்ணாமலை அவர்கள் சொன்னது தான், என்னுடைய எதிரி திமுக. திமுகவை எதிர்த்து அதிரடியாக அரசியல் செய்தார் அண்ணாமலை அவர்கள். அதே பாதை தான் என்னதும், திமுகவை எதிர்க்கக்கூடியது. அதுதான் என்னுடைய நிலைப்பாடு. விஜய் ப்ளஸ் காங்கிரஸ், விஜய் ப்ளஸ்
திமுகன்னு இருக்கும் பொழுது அண்ணாமலை ப்ளஸ் பாஜக இருக்கக்கூடாதா? ஒரே கொள்கை தான் அப்படின்னா இவர் போகிற பாதை வேற, அவங்களுடைய பாதை வேற அப்படின்னா நம்ம ஒரே கொள்கையில் இருக்கும்போது எல்லாரும் ஒன்று தானே அப்படின்னு சொல்லி நம்ம இருப்போம். அடுத்ததாக பார்ப்போம். அண்ணாமலை அவர்கள் மோடி அவர்களை விமர்சித்தா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? தேசியத்தையும் தெய்வீகத்தையும் அவர் எதிர்த்தால் என்ன பண்ணுவீங்க? விமர்சித்தால் என்ன பண்ணுவீங்க? இந்த கேள்வி ஒரு சிலரால் வைக்கப்படும். அதே மாதிரி பாஜக சைடு நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா பாஜக ஒருவேளை திமுக கூட கூட்டணி வச்சா உங்களுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி, அப்போது 2 பேர் மேலேயும் ஒரு சந்தேகம் உங்களுக்கு இருக்கோ அப்படின்னா அப்போ பதில் சொல்கிறேன். இப்போது என்னுடைய நிலைப்பாடு இதுதான். திமுக என்னுடைய எதிரி, அதுதான் என்னுடைய நிலைப்பாடு. அதை உறுதியாக சொல்லிக்கிறேன். இப்போது அண்ணாமலை மேலே பல விமர்சனங்கள் இருக்குங்க. பாஜக கட்சி கொடிய தன்னுடைய கார்லேயே பொருத்த மாட்டாங்க. பாஜக கட்சி வேஷ்டி கட்ட மாட்டாங்க. பாஜக துண்டை தோளில் போட மாட்டாங்க. ஆனால் அவங்க தான் பாஜகவோட முக்கிய தலைவர்களாக நிர்வாகிகளாக இருப்பாங்க. ஆனால் அண்ணாமலை கட்சி வேஷ்டி தான் போட்டிருப்பார். நம்ம பார்த்தோம், திமுக தான் என்னுடைய எதிரின்னு சொன்னவர். நம்மளெல்லாம் மேலும் முக்கியமாக அண்ணாமலை பக்கம் ஈர்த்ததற்கான ஒரு வார்த்தை, ஸ்ரீரங்கம் கோவில் முன்பு இருக்கக்கூடிய ஈவேரா சிலையை பாஜக பொறுப்பில் வந்தவுடன், தமிழகத்தில் ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் கையெழுத்து அங்கே இருந்து கோவில் முன்பு இருக்கக்கூடிய ஈவேரா சிலையை அகற்றுவோம் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். இதுவரை யாராவது சொல்லியிருக்காங்களா, சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்குறோம். இன்ன வரைக்கும் யாரும் சொல்லலை. திமுக தான் என்னோட எதிரி அப்படின்னு சொல்லி முதல் நாளே சொன்னார். நீ ஒரு பக்கம் அடித்தா இன்னொரு பக்கத்தை காட்டுற ஆள் இல்லை, நான் திருப்பி அடிப்பேன், நீ ஒரு அடி அடித்தா நான் 2 அடி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னவர் அண்ணாமலை அவர். என்னுடைய உடம்புல கடைசி சொட்டு ரத்தம் இருக்கும் வரை திமுகவை எதிர்ப்பேன் அப்படின்னு சொன்னவர் அண்ணாமலை அவர்கள். இதெல்லாம் நம்பி தான், இதனால் ஈர்க்கப்பட்டு தான் அண்ணாமலை அவர்களை தலையில் தூக்கி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க மக்கள். இனி அவர் புதிய அரசியல் பயணத்தை தொடங்கி இருக்கிறார். இதே மாதிரியான ஒரு வேகம் இருக்குமா அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்குறோம். இருக்கணும் அப்படின்னு சொல்லி மக்கள் நினைக்கிறாங்க. பார்ப்போம், பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்போ நான் ஆரம்பத்தில் சொன்னது தான், முன்னாள் முதல்வரின் மகள் இடத்தில் இடி நடத்தியிருக்கக்கூடிய விசாரணை. அது என்னன்னு பார்க்கும்போது, கேரளா முன்னாள் முதல்வர் பினராயி விஜயன் மகளிடம் அமலாக்கத்துறை விசாரணை. சம்மன் அனுப்பியதை அடுத்து கொச்சியில் உள்ள அலுவலகத்தில் விசாரணைக்கு ஆஜரான வீணாவின் நிறுவனத்திற்கு CMRL நிறுவனம் சுமார் ரூபாய் 2.78 கோடி அனுப்பியதில் முறைகேடு என புகாரை தொடர்ந்து பினராயி விஜயன் தொடர்புடைய இடங்களில் சோதனை நடத்தி இருக்கிறது அமலாக்கத்துறை. இதில் நீங்கள் சனாதனத்தை எதிர்த்த ஸ்டாலின் அவர்களும் இந்த தேர்தலில் தோத்து போனார், மம்தா பானர்ஜி அவர்களும் தோத்து போனார், பினராயி விஜயன் அவர்களும் தோத்து போனார், சிஎம்மா வரல. இன்னொன்று பார்க்கணும், இந்த நிதி ஆயோக் கூட்டம் இருக்குல்ல, அதை புறக்கணித்த இந்த 3 பேரும் தான் தோத்து போயிருக்கிறாங்க. அப்போது சனாதனத்தை எதிர்த்தால் எந்த அளவுக்கு அந்த கட்சி பாதிக்கப்படும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். இப்போ இதே வேலை இப்போ கேரளாவில் நடக்குது இல்லை, அதே மாதிரி அமலாக்கத்துறை தமிழகத்திலும் விசாரிக்க அனுமதி கேட்டிருக்கு. யார் இடத்துல, நேரு இடத்துல, அனிதா ராதாகிருஷ்ணன் இடத்துல, இன்னும் முக்கிய தலைவர்கள் இடத்துல, அதாவது திமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் இடத்துல விசாரிக்க வேண்டும். செந்தில் பாலாஜி விட்டோம் பாருங்க, ஐயோ இவ்வளோ பெரிய மனிதனை நான் மறந்துட்டேன் பாரு, என்ன மூளை போகுது, அவரிடத்தில் விசாரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அமலாக்கத்துறை கேட்டிருக்க. அனுமதி இன்ன வரைக்கும் கொடுக்காம இருக்கிறார் விஜய் அவர்கள். விரைவாக கொடுக்கணும். திமுக காரங்க உங்களை எங்கேயாவது விமர்சனம் பண்ணுறாங்க. பெரிய ஒரு எதிர்கட்சியெல்லாம் திமுக செயல்படலை, இருந்தாலும் கூட அவங்க மேலே நடவடிக்கை எடுக்க, விசாரிக்க தமிழக முதல்வர் விஜய் அவர்கள், ஜோசப் விஜய் அவர்கள் அனுமதி கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தமிழக மக்களின் சார்பாக உங்களுக்கு ஒரு கோரிக்கை வச்சுக்கிறேன். அண்ணா, இந்த மாதிரி விசாரணை வைத்தால் பினராயி விஜயன் இல்லை, இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் சிக்குவார். ஏங்க, வெள்ளியில் பீரோங்க, நம்ம வீட்டிலலாம் தகர பீரோ நெளிஞ்சு இருக்கும், துருபிடிச்சு போயிருக்கும், அதை வச்சு ஓட்டிகிட்டு இருப்போம். ஆனால் ஸ்டாலின் அவர்களின் மனைவி துர்கா ஸ்டாலின் அவர்கள் வெள்ளியில் பீரோ வாங்கியிருந்தார். அவர் போகக்கூடிய கார்லாம் 2 கோடி 3 கோடின்றாங்க. ஆனால் கையிருப்பு வெறும் 10,000 சொன்னார் ஸ்டாலின் அவர்கள். அவர் இந்த இது வச்சதுக்கு இல்லை, இது இல்லை, வேறு எதெல்லாம் வச்சதுக்கெலாம் எவ்வளோ செலவாச்சுன்னு தெரில. அந்த அளவுக்கு அவருங்க கையில் பணம் விளையாண்டுக்கிட்டு இருக்கு. பார்ப்போம்.
பொறுத்திருந்து பார்க்கலாம். இதில் நமக்கு இப்போ கடைசியாக நம்ம பார்க்க போவது தான் முக்கியமான ஒரு இது. ஜூனியர் விகடனில் வந்த செய்தி தான். அண்ணாமலைக்கு எதிராக பேசுவதற்கு யார் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தா அப்படின்னு சொல்லி அமித்ஷா அவர்கள் தமிழிசை அவர்களை பார்த்து கேட்டதாக ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காங்க. இது அமித்ஷாவுக்கே தெரியுமா அப்படின்னு சொல்லி கூட விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, ஏற்கனவே ஒரு மேடையில் அமித்ஷா அவர்கள் தமிழிசை அவர்களை கூப்பிட்டு இது மாதிரி தேவையில்லாமலாம் பேசக்கூடாது, அண்ணாமலை விமர்சனம் பண்ணி பேசக்கூடாதுன்னு ஏற்கனவே பேசியதாக ஒரு வீடியோ வெளியே வந்தது. அதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போது சமீபத்தில் இந்த ஒரு இமேஜ் வைரல் ஆகிட்டு இருக்கு. இது உண்மை என்னன்றது தெரியல. இந்த இயக்கத்தில் இருந்து அண்ணாமலை வெளியேறி இருக்கிறார். அதனால் எந்த பாதிப்பும் உருவாகிடாது. தனி மனிதனை விட அமைப்பு பெரியது, தேசம் பெரியது. கல்யாண் சிங், உமாபாரதி போன்றவர்கள் இந்த இயக்கத்தில் இருந்து வெளியேறிய போது கூட பாஜக முடிந்து போய்விட்டது என்றுதான் பலரும் சொன்னார்கள். ஆனால் வெளியேறியவர்களின் அரசியல் எதிர்காலம்தான் முடிவுக்கு வந்தது. அண்ணாமலை தனக்கென ஓர் அடையாளத்துக்காக தனியே இயக்கம் கட்டமைக்கிறார். அவர் வழியில் அவர் செல்லட்டும், அவரை பற்றி யாரும் எதுவும் பேசக்கூடாது என்ற அமித்ஷா முன்னாள் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் பக்கம் திரும்பினார். அண்ணாமலைக்கு எதிராக பேசுவதற்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? மாநில தலைவரே அமைதியாக இருக்கும்போது இங்கிருந்து போனவருக்கு பாஜகவில் இருந்து எந்த விதத்திலும் வாழ்த்தும் கிடையாது, ஆதரவும் கிடையாது என்று மீடியாக்களிடம் பேசுவதற்கு நீங்கள் யார் என்று கோபப்படவும் தமிழிசை முகத்தில் ஈ ஆடவில்லை அப்படின்னு சொல்லி அண்ணாமலை பற்றி யாரும் பேசக்கூடாது, வாய்ப்பூட்டு போட்ட அமித்ஷா ஜூனியர் விகடன் கவர் ஸ்டோரியில் இருந்து அப்படின்னு சொல்லி ஒரு இமேஜ் போட்டிருக்காங்க. அண்ணாமலை பற்றி யாரும் பேசக்கூடாது, அவருக்கு ஆதரவு இல்லை அப்படின்னு சொல்லி கூட நிதின் நபீன் பாஜகவின் தேசிய தலைவர் தெரிவித்ததாக சமீபத்தில் ஒரு செய்தி இதையும் பார்த்துருந்தோம். எல்லாம் என்ன உண்மைன்றது தெரியல. எது எப்படியோங்க, நம்மளை பொறுத்த வரைக்கும் பாஜகவோ அண்ணாமலையோ தேசத்தின் பக்கம் யார் இருக்கிறாங்களோ, திமுகவை யார் எதிர்க்கிறார்களோ, திமுக வேற, இந்து விரோதி வேற, துரோகி வேற, இப்படிலாம் பிரித்து பார்க்க முடியாது. எல்லாம் ஒன்று தான். அதனால் திமுகவை எதிர்க்கக்கூடியவர்கள் நமது நண்பர்கள். ஆகவே தேசிய தலைமை என்ன வாழ்த்துறாங்களா, ஆதரவு தெரிவிக்கிறாங்களா, அண்ணாமலை பாஜகவை எதிர்ப்பாரா, பாஜக திமுகவுடன் கூட்டணி வைக்குமா அப்படின்றதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இப்போ நம்மளுடைய நிலைப்பாடு திமுகவை எதிர்ப்பது. எனக்கு சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? கமெண்ட் பண்ணுங்கள். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஐ ஆம் வெயிட்டிங்.